ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே சர்ப்ரைசிங்காக நான் தான் அந்த பலூன்லாம் ஊதி அவங்க வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போயிட்டாங்க. ஸோ நைட்டு 12 தான் வருவாங்க, 11:30க்கு மேலே தான் வருவாங்க. ஸோ நான் வீட்டிலேயே ஊதி ஒவ்வொன்றா செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒத்தையிலேயே பலூன்லாம் ஊதிட்டு ஃபஸ்ட்டு ரூமை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரூமில் ஹாப்பி பர்த்டே, தென் பலூன் ஒட்டுறது, அப்புறம் ரூம் க்ளீன் பண்ணி அந்த ஒர்க் எல்லாமே அவங்க ஆஃப்டர்நூன் ஒர்க்கு கிளம்புன பிறகுலேருந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அவள் வந்து ஏற்கனவே டயர்டாக இருந்தேன், அவள் அப்படி தான் இருப்பாள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், அது எடுக்க முடியல என்னால். ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை மட்டுமே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் ஹாப்பி பர்த்டே ஒட்டி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற வீடியோ தான் இருக்கும். பலூன்லாம் எப்படி ஒட்டுறணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நைட்டு 9:30க்கு மேலே தான் அப்படியே ஒட்ட ஆரம்பித்தேன். ஏதோ அங்கே இங்கே ஒட்டி எப்படியோ செட் பண்ணி ஒரு வழியாக வால் ஃபுல்லாகவே ஹாப்பி பர்த்டே தென் பலூன் எல்லாமே செட் பண்ணிட்டேன். கூட ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஃபீல் ஆச்சு. பட் யார் இருக்கா, நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு மெதுவாக ஊதி அப்படி மெதுவாக செட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வழியாக மெதுவாக செட் பண்ணி எனக்கும் கொஞ்சம் நேரம் போகணும்ல அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணேன். பலூன் தென் வந்து நான் சர்ப்ரைசிங் கேக்குமே வச்சுருந்தேன். அது உங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன், சின்ன பையன் உண்டு, அவனை விட்டு தம்பி கேக்கும் பலூனும் வாங்கிட்டு வானேன். இந்த ஹாப்பி பர்த்டே வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்தது தான். ஸோ அவன் வாங்கிட்டு வந்தான், அதை வச்சு தான் சர்ப்ரைசிங்காக செட் பண்ணேன். அவன் அக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, பட் அவன் வந்து 10th. ஸோ வேண்டாம் தம்பி, நான் மெதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே மெதுவாக ஊதி நானே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேபி அவன் 10th இல்லாமல் இருந்தால் நான் அவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்துருப்பேன். ஓகே, ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒர்க் மாதிரிலாம் தோணலை, ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இது வந்து என்னோடய ஃபேவரட் கேண்டில். ஸோ இந்த ஸ்மெல் வந்து அந்த ரூமையே காமாக ஆக்கிடும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு. கேண்டில் எரியிற மாதிரியே தெரியாது, பட் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மைல்டாக. தென் என்கிட்ட ஒரு ஹாட்டின் பில்லோ இருந்துச்சு, அதை சென்டரில் ஒட்டிட்டு சுற்றியுமே பலூன் எப்படி ஒட்டுறதுன்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ அங்கங்கே எங்கெங்கே தோணுச்சோ, எங்கெங்கே கேப் இருந்துச்சோ எல்லா இடத்துலையும் கொண்டு பலூனை டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து களைப்பாகவே தெரியல. ஸோ அன்னைக்கு வந்து ஏதோ கடன்னு எல்லாமே செஞ்சிட்டேன். அடுத்த நாள் பாடி செம்ம பெயின், எந்திரிக்கவே முடியல. இதுவுமே என்கிட்ட பழசு இருந்துச்சு, அதை வந்து 2 கட் பண்ணி வாசல் அப்படியே தொங்க விட்டாச்சு. நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் டைட் பண்ணி அழகாக தொங்க விட்டேன். ஃபைனலாக என்னோடய ரூமை என்னால் முடிஞ்ச மாதிரி இப்படி தான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலே எக்ஸ்பெக்டே பண்ணல, நீ வந்து பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தென் கரெக்டாக 12 கேக் கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னோன்னா, என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனாங்க. பட் நான் அதை வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. அப்புறம் அவங்க கேக் கட் பண்ணும்போது தான் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ ஹாப்பி பர்த்டே பார்ட்டி ஜாலியாக நல்லா ஃபன்னாகவே போச்சு. ஸோ இது வந்து அவங்க இது பண்ணுறது. சரி நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமான்னு ஒரு ஐடியா. அப்போது என்னன்னே தோணல, சடனாக ஒரு கார்ட்போர்டு எடுத்து கட் பண்ணி அந்த ஐ லவ் யூ மாதிரி பார்த்துட்டு, ஸோ சென்டர் அந்த அரிசி போட்டுட்டு அந்த அரிசியில் வந்து கலர் பண்ணணும், பட் நான் கலர் பண்ணலை. தென் மார்னிங் எழுந்திரிச்சி சீக்கிரமாக எழுந்திரிச்சி கோலம் போட்டேன். முதலே பார்த்து வந்துச்சு, ஸோ லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஏதாவது கோலம் போடலாம் அப்படி சொல்லி. ஸோ அதே கான்செப்டில் லவ் பேர்ட்ஸ் மாதிரியே கோலம் போட்டுட்டு நாங்கள் எங்களோட தீம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஷர்ட் எடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு மேட்சாக ப்ரௌன் கலர் சாரீலாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம். ஃபஸ்ட்டு 2 பேருமே பாப்பாவையும் கூப்பிட்டு போனோம். ஸோ கூப்பிட்டு போய் பக்கத்தில் கோயிலெல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சரி கொஞ்சம் தள்ளி சிவன் கோயில் ஒன்று உண்டு, அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், ஜூஸ் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து கப் ஐஸ் தான் செட் ஆகும். ஸோ அதை வந்து உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜூஸ் வேறு நல்லா லேட் ஆகிட்டு. ஸோ அவள் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணி
ஐஸ்கிரீம்க்கா எனக்குக்கா அப்படி சொல்லி விளாண்டுட்டு கிடந்தோம். உள்ளே இருக்கா அம்மா அதுக்குள்ளே அதெல்லாம் எனக்கு எடுத்துக்கோ வேண்டாம் அப்படின்னா வேணும். ஸோ அவள் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக இந்த ஜூஸ் ஐஸ் தான் வந்துச்சு. வேணும். ஸோ ஜூஸுமே நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் குடித்தோம். ஜாலியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் கொமட்டை உடம்பு சரியில்லைங்கிறதுனால வேணாம், ஹோட்டல் ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் சின்ன பர்ச்சேசிங் மட்டும் பண்ணோம். பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஜூஸ் குடிக்கும்போது அதுக்கு மேலே ஃபன்னு. அந்த சேரில் உட்கார சொன்னால் சேர் இப்படி ஆடுமா. நான் சேரில் உட்கார மாட்டேன்னு அந்த டேபிளில் ஏறி உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தாள். சரி சொல்லிட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.